கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் அப்படியே அத நம்ம அப்ளை பண்ணும்போது, நம்ம பெரிய விடுதலைகள நம்ம வாழ்க்கையில நிச்சயமா பார்ப்போங்கிறதுல சந்தேகமே இல்ல. இந்த வசனத்த அதாவது ஒரு காலகட்டத்தில சத்தியத்த நான் அறியாம இருக்கிறப்போ, இந்த வார்த்தைய வைத்து நான் பயங்கரமா ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஆக்ட்லாம் பண்றேன்னு சொல்லி, அ எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா சர்ப்பத்தையும், தேளையும் என் காலுக்கு கீழ மிதித்து நசுக்கி அழித்து போடுறேன்னு சொல்லி, அது ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஆக்ட்டாலாம் பண்ணியிருக்கிற ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆனா, இன்னைக்கு இப்போ இந்த சத்தியத்த அறிஞ்ச பிறகு, ஐயோ! எவ்ளோ தூரம் அதாவது ஒரு அறியாமையில அப்படியெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். அப்போ இன்னைக்கு அந்த சத்தியத்த தான் நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்போ முதலாவது சர்ப்பத்தை குறித்து அங்க பார்க்கிறோம். இந்த சர்ப்பத்தினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அங்கே தேவன் அங்க ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறார்ன்னா, அந்த வார்த்தைய அது சந்தேகப்பட வைக்கும். முதல்ல அவன் ஏவாள்ட்ட வந்து கேட்கிறான், தோட்டத்தின் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அங்க சொல்லும்போதே அவன் முதல்ல காட்டும்போதே, அங்க தேவனுடைய வார்த்தையை அவன் வந்து ரொம்ப அவர பயங்கரமானவரா அங்க கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு கூட தேவனுடைய வார்த்தைய அவன் சந்தேகப்பட வைக்கிறது தான் சர்ப்பத்தின் வேலையா இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது அவன் சொல்றான், "இதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாவதில்லை" அப்படின்னு அங்க ஒரு பொய் சொல்றான். அங்க ஏற்கனவே நடந்ததுன்னா, அவங்க சாப்பிட்ட நாள்ல அங்க ஆவிக்குரிய மரணம் நடக்குது. ஆனா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமா அந்த கான்சிக்வென்ஸஸ்க்கு எதிராய் அவன் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அவன் என்ன சொல்றான், "இதை புசிக்கிற நாள்ல உங்க கண்கள் திறக்கப்படும். நீங்க தேவர்கள போல இருப்பீங்க" அப்படின்னு. அங்க ஒரு ஃபால்ஸா அங்க அவன் ஒரு வார்த்தைய குடுத்து அது நிறைவேறும் அப்படின்னு அங்க சொல்றான். ஆனா, தேவன் அங்க ஏற்கனவே அவர்களை தேவனைப் போல தான் வைத்திருந்தார். தனது சாயலின்படி, தனது ரூபத்தின்படி அங்க என்ன செய்திருக்கிறாரு, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆனா, இங்க எல்லா இடத்துலயும் அங்க ஃபால்ஸ் ஐடென்டிட்டிய அவன் அவங்களுக்கு என்ன செய்றான், குடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் சர்ப்பத்தினுடைய வேலை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சர்ப்பத்தினுடைய வேலையையும் அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். தேள்கள். தேள் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, அது வந்து பெயின்ஃபுல் அட்டாக், ஹார்ம்ஃபுல் அட்டாக். அதாவது உடனடி அதாவது எப்படி ஒரு அது தேள் கொட்டுறது போல, அது அந்த தேள் கொட்டுற நிமிஷம் அது பயங்கரமா வலிக்கிற அந்த இடத்துல நம்ம போவோம். அப்போ அத மாதிரி எமோஷனலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா தேள் கொட்டுனது போல அ ஒரு நிலைமை ஏற்படுகிறது தான் அங்க தேள்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த தேள் எதுவாலாம் இருக்கலாம்? பயமா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம், அப்ரஷனா இருக்கலாம், எந்த வகையான பிசாசினுடைய அட்டாக்கா இருக்கலாம். இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன வல்லமை? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம மிதிக்கவும் வேண்டாம், என்னமும் செய்ய வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு அந்த மிதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஐடென்டிட்டி என்ன? நம்ம அடையாளம் என்ன? இத நம்ம ஆழமா அறிந்து, இந்த ஐடென்டிட்டிய குறிச்சே திங்க் பண்ணி, இதிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த இடங்கள் எல்லாவற்றிலயும் அந்த பொய்யை சொல்லுகிற சர்ப்பம் என்ன செய்யுது? மிதிக்கப்படுகிறது என்று அர்த்தம். அப்போ அவன் எப்பவுமே எப்படிதான் இருக்கிறான்? நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிசாசானவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ இங்க தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் சத்தியம் உள்ளவரா இருக்கிறார். அப்போ அந்த சத்தியம் உள்ளவர் அவர் என்ன செய்றாரு, அந்த பொய்யை அவர் என்ன செய்றாராம், பொய்கள்ல இருந்து நம்மை விடுவிக்க தான் அவர் வந்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு குமாரன் மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம் அப்படிங்கிற இடத்துல நம்ம உறுதியா நிக்கிறது தான் சர்ப்பத்தையும், தேள்களையும் மிதிக்கிறதற்கு உண்டான அடையாளமா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம அடையாளம் என்ன? முதல்ல உறுதியா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அடையாளம் என்னன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளை.
பிள்ளைகள். பிள்ளைகள்னா எப்படி? கிறிஸ்து எப்படியோ, அதே மாதிரி தான் இன்றைக்கு நாமும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம்லாம் அவர் குடுத்திருந்தாரோ பூமியில, அத்தனை அதிகாரத்தையும் அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவ கூட வந்த அந்த சர்ப்பம் அததான் சொல்லுது, "நீ தேவனுடைய குமாரனே ஆனால்." அப்போ முதல்ல அவன் டவுட் பண்ண வைக்கிறது, நம்ம நம்ம ஐடென்டிட்டில தான் அவன் என்ன செய்றான்? டவுட் பண்ண வைக்கிறான். இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு எதிராய் வந்த அத்தனை சர்ப்பங்களும், தேள்களும் அது இல்லாமலே போய்விடுகிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா நம்ம யாரா இருக்கிறோமோ அததான் யோவான் 1:12 யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நம்ம ஒண்ண போன்னு சொன்னா அது போணும், வான்னு சொன்னா வரணும். அந்த இடத்துல தான் தேவன் நம்மள வச்சிருக்கிறார். எப்படி கிறிஸ்து இருந்தாரோ, அதே அதிகாரத்துல தான் நம்ம வச்சிருக்கிறாரு. இதை அறிந்து கொள்றது தான் சர்ப்பத்தையும், தேள்களையும் மிதிக்கிறதற்குரிய காரியமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த ட்ரூத்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகலன்னா, எத்தன ஜெபம் கூட்டங்களுக்கு போனாலோ, எத்தன பிசாசுகள விரட்டுனாலோ, அது போனது திரும்ப வரதான் செய்யுமே தவிர, இந்த ட்ரூத்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆனா தான், நான் தேவனுடைய குமாரனா இருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரத்தியா இருக்கிறேன். இயேசுவ போல நான் இந்த உலகத்துல தேவன் என்னை வைத்திருக்கிறார். எனக்கு அவ் அ அத்தனை அதிகாரத்தையும் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு இந்த ஐடென்டிட்டில நம்ம எப்போ ஸ்ட்ராங்கா நிக்கிறோமோ, நமக்கு எதிராய் செயல்படுகிற அத்தனை சத்துருவின் வல்லமைகளும் அடங்கி போகுங்கிறதுல சந்தேகம் இல்ல. நம்ம இன்றைக்கு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம கிறிஸ்துவின் மூலமா எப்பொழுதும் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு தோல்விங்கிறதே நம்ம வாழ்க்கையில கிடையாது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில தோல்விங்கிறதுக்கு இடமே கிடையாது. அந்த இடத்துல தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார்ங்கிறத விசுவாசிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்குது. அப்போ இன்றைக்கு உன்னதத்துல அவரோடு கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பரலோகத்திலோடைய நம்ம பிரஜைகளா, சிட்டிசன்ஸா நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மை அன்கண்டிஷனலா எந்த விதமான ஒரு கண்டிஷன் இல்லாம நம்மை நேசிக்கிற தகப்பனா இருக்கிறார். அதனால தான் ரோமர் 8ல பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவர் அன்பை விட்டு எதுவும் நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த சர்ப்பத்தையும், தேளையும் மிதித்து போட, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நம்ம செய்ய வேண்டியது, இந்த போல்ட்னஸ்ல, இந்த கான்ஃபிடன்ஸ்ல நம்ம தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், குமாரத்தி அப்படிங்கிற அந்த போல்ட்னஸ்லயும், அந்த கான்ஃபிடன்ஸ்லயும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம செயல்பட்டோம்னா, எப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிசாசுகள் அலறி ஓடினதோ, அதே அதே இடத்துல தேவன் நம்மை கொண்டு வருகிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா ஃபியர், பயம். அந்த கண்டம்னேஷன் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? ரிஜெக்ட் பண்ணணும். இல்ல நான் தேவனுக்குள் பரிபூரணம் உள்ளவளா இருக்கிற வசனம் அததான் சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். நீங்க நீதிமான்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? வெற்றியாளர்களா இருக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அவர் நமக்குள் வசிக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம ரூட் ஆயிட்டோம்னா, உங்களுக்கு எதிரா அவ சொல்ற பொய்கள நீங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்? நீ பிள்ளைனா ஏன் இது நடக்குது? இப்படின்னு நெறைய பொய்கள உங்க மனதுல இதுவரைக்கும் விதைத்திருக்கலாம். நீங்க அவனுக்கு எதிராய் நீங்க பேசி பாருங்க. அத்தனை போராட்டங்களும் உங்க உங்க வாழ்க்கையில ஒரே நாள்ல முடிவுக்கு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எப்படி இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அதே போலதான் நாங்க இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிறோம். உம்முடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய உம்முடைய குமாரர்களாய், உம்முடைய குமாரத்திகளாய் நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்துதான் சத்துரு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். ஆனா இன்றைக்கு இந்த உண்மை தெரியாம நாங்க அப்பா இவ்வளோ நாள் அவனை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.